கௌரி, இப்போ நீங்கள் ஸ்டெப் 1 கற்றுக்கிட்டீங்க. அதாவது இன்றைக்கி பேசிக் கிளாஸ் கௌரி திருமங்கலத்துலேருந்து வந்திருக்காங்க. பேசிக் கிளாஸ் எடுக்கிறாங்க. கௌரி, வண்டியை நிமித்துங்க. நிமித்தி ஸ்டாண்ட் எடுங்க. சைட் ஸ்டாண்ட் எடுங்க. சைட் ஸ்டாண்ட் எப்படி போடுறீங்க எடுங்க சொல்லுங்கள். இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் தான் பண்ணுறீங்க. சைட் ஸ்டாண்ட் போடுங்க. குயிக்காக பண்ணுங்க. ஓகே, எடுங்க. எடுங்க, நிமிருங்க, எடுங்க. வெரி குட், சூப்பர். இப்போ பேசிக் வந்து என்னென்ன கற்றுக் கொடுத்தோம் சொல்லுங்கள். அது என்ன பிரேக்கு? இது வந்து லெஃப்ட் பிரேக்கு. ஓகே, இது என்ன பிரேக்கு? ரைட் பிரேக்கு. லெஃப்ட் பிரேக்கில் வந்து எந்த வீலோட கனெக்ட் ஆகிருக்கு? பின் வீலோட. இந்த பிரேக் எந்த வீலோட கனெக்ட் ஆகிருக்கு? வீலோட. முன் வீலோட. ஓகே, அந்த சைடில் என்னென்ன பட்டன் இருக்குது சொல்லுங்கள். இது ஆரன் பட்டன், இது இண்டிகேட்டர், இந்த பட்டன் வந்து டிம் அண்ட் ரைட் சுவிட்சு. இப்போ இந்த சாவி ஆன் பண்ணி இண்டிகேட்டர் போட்டு காட்டுங்க. ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுங்க. லெஃப்ட் சைடு தள்ளுங்க. சாவி ஆன் பண்ணியாச்சு. இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடு போடுங்க. இப்படி போட்டால் எங்கிட்டு? லெஃப்ட்டு. இந்த ரைட் சைடு போடுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணுங்க. ஹாரன் அடித்து காட்டுங்க. வெரி குட், இதுதான் ஹாரன். ஓகேவா? இந்த டிஸ்பிளேயில் வந்து என்னென்ன சொல்லி கொடுத்தோம் சொல்லுங்கள். இது வந்து ஸ்பீடாக மீட்டர் சொன்னோம். நம்ம ஸ்பீடு கொடுக்க கொடுக்க இங்கே என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நம்ம இந்த லெவலை பார்த்து ஓட்டக்கூடாது. இப்போ நம்ம பிகினராக இருக்கனால 10லேருந்து 20க்குள்ளே தான் ஓட்டணும். சரிங்களா? இப்போ இது என்னன்னு சொன்னோம்? ஃபியூல் கேஜி. ஃபியூல் கேஜி என்ன ஆகும்? இது வந்து இந்த பாதி லெவலில் வரலே நம்ம என்ன பண்ணிடணும்? பெட்ரோல் போட்டணும். எண்டு வரைக்கும் நம்ம வர விடக்கூடாது. சரிங்களா? இந்த இண்டிகேட்டர் வந்து இந்த டிஸ்பிளேயில் காட்டும். ஹெட்லைட்டும் இந்த டிஸ்பிளேயில் காட்டும். இது வந்து பவர். சாவி ஆன் பண்ணோடனே பவர் இதாகும். நம்ம வண்டியை மூவ் பண்ணுறோன்னா இந்த லைட் எரியும். ஓகேங்களா? இப்போ இந்த மிரர் எதுக்கு? இந்த மிரர் எதுக்கு? அது லெஃப்ட் மிரர், இது ரைட்டு மிரர். நம்ம வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறப்ப நம்மளால் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ண முடியாது? பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்க முடியாது. அதனால நம்ம எது வழியாக பார்த்துக்கலாம்? மிரர் வழியாக பார்த்துக்கலாம். இப்போ இது என்னது? இது வந்து ஆக்சிலேட்டர். ஆக்சிலேட்டர் வந்து எந்த சைடு கொடுத்தா கூடும், எந்த சைடு கொடுத்தா குறையும்? இப்படி கொடுத்தா கூடும், இப்படி கொடுத்தா குறையும். அப்போ நம்ம அது எந்த இதில் கொடுக்கணும்? எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்கணும்? மணிக்கட்டு மட்டும்தான் வேலை பார்க்கணும். இந்த கோடுலேருந்து, இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோடுலேருந்து கையிலேருந்து ஒரு பிஞ்சுன்றது இவ்வளோ தான். அந்த ஒரு பிஞ்ச் கொடுக்கணும். கூட்டுறதும் அந்த ஒரு பிஞ்ச் தான், குறைக்கிறதும் அந்த ஒரு பிஞ்ச் தான். சரிங்களா? ரொம்ப போய் தள்ளக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த இது ஓகே. இப்போ வந்து சைட் ஸ்டாண்ட் சொல்லிட்டோம். சைட் ஸ்டாண்ட் எப்படி சொன்னோம்? சைட் ஸ்டாண்ட் போடுங்க. சரி, லைட்டாக ஸ்டாண்டாக போட்டுக்கணும். வண்டியை நிமித்தி ஸ்டாண்டாக எடுக்கணும். வண்டி போடுறப்பையும் ஸ்டாண்டு வந்து வண்டியை நிமித்தி தான் எடுக்கணும். நிமித்துங்க. போடுங்க போடுங்க போடுங்க. வெரி குட். எடுங்க, நிமிருங்க. போடுங்க. ஓகே, நிமிருங்க, எடுங்க. டக்குன்னு குயிக்கா. வெரி குட். இப்போ மெயின் ஸ்டாண்ட் அது சொல்லுங்கள். அது வந்து லைட்டாக என்ன பண்ணணும்? புஷ் பண்ணி அது கால் டைரெக்ஷன் எப்படி வைக்க சொல்லியிருக்கோம் மெயின் ஸ்டாண்ட் போடையில்? எனக்கு செஞ்சு மட்டும் காட்டுங்க. நீங்கள் பண்ண தேவையில்லை, சொல்லி மட்டும் காட்டுங்க. எந்த டைரெக்ஷனில் கால் இருக்கணும்? இந்த டைரெக்ஷனில் தான் கால் இருக்கணும். அடுத்து வந்து கிக் ஸ்டார்ட்டுக்கு எப்படி கால் இருக்கணும்? இந்த இதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு கால் டைரெக்ஷன் எப்படி தான் வைக்கணும்? இந்த டைரெக்ஷனில் தான் கால் வைக்கணும். இது என்ன சொல்லியிருக்கோம்? இது டிக்கி ஓப்பன். இது வந்து ஓப்பன் பண்ணி தான் நம்ம பெட்ரோல் போடணும். அதுக்குள்ளே டிக்கி, அதுக்குள்ளே நம்ம தேவையான பொருட்களை திங்ஸை உள்ளே வச்சுக்கலாம். ஏர் செக் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஃப்ரண்ட் வீலில் வந்து 30 வைக்கணும், பேக் வீலில் வந்து 40 வைக்கணும். இது வைக்கிறாங்களா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் பார்க்கணும். 6 மந்த்ஸுக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணணும்? ஆயில் சர்வீசிங் பண்ணிக்கணும் வண்டிக்கு. ஓகேவா? இதுதான் பேசிக் லெவல். இதை தெரிஞ்சால் தான் நீங்கள் வண்டியவே என்ன பண்ண முடியும்? ஃபாலோ பண்ணி ஓட்ட முடியும். இதுதான் பேசிக் லெவல். இதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகேவா? இப்போ புரியுதா? பேசிக் புரியுதா? இதுதான் பேசிக். ஓகேவா? இதுதான் பேசிக் உடைய மெத்தடு. இது தெரிஞ்சால் தான் நீங்கள் வண்டியவே ஃபாலோ பண்ணி ஓட்ட முடியும். சரிங்களா? ஓகேவா?